நான் பண்ற கேரக்டர்ஸ் யாருமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ்ல யாருமே இல்ல. யார் இருக்கா பண்றது? யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ல யாருமே இல்லையே. எனக்கு முன்னாடி வந்து ரமகிருஷ்ணன் மேம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னுமே அந்த ஸ்ட்ராங் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பெருசா அதுவும் என் வயசுல அது பிரேக் அவுட் ஆனதுல வந்து யாருமே கிடையாது. அது யாருமே வந்து அவ்வளவு பெருசா வந்து I think one of the first actors to break out from mainstream and go into negative, I think was me. No one has chosen to do that. So it's not the thing. I feel like you should be able to explore every part of it as an actor, இல்லையா? ஆக்டர்னா ஹீரோனா மட்டும் நடிச்சா மட்டும் தான் ஆக்டர்னு கிடையாது. ஆமா. சாஃப்டான கேரக்டர் எனக்கு ப்ளே பண்றது கஷ்டம் கிடையாது. I think it's just that people don't perceive me like that. The directors எப்ப வந்து நான் கேட்கறதா வரீங்க, இறங்குறீங்க, உதக்குறீங்க, அடிக்கிறீங்க, மிதிக்கிறீங்க, இப்படிதான் வருது ஸ்கிரிப்ட்லாம். யார் அப்புறம் நடுவில் ஒரு பறி விட்டாங்க. ஃபைட் இல்லைன்னா மேடம் வந்து படமே படம். நான் போய் சொன்னேன் ஃபைட் இல்லைன்னா நான் படம் பண்ணலன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கோம். பட் இன்னசென்ட்டா பாக்கணும்னா ஆக்சுவலா அந்த மாதிரி படம் பண்றது வந்து ஆக்சுவலி கொன்றால் பாவனை பார்த்தா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அந்த இன்னசென்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஒரு வில்லேஜ் பொண்ணு, ஒரு குவைட்டான பொண்ணு. So it's not that I can't play. I think people don't perceive me like that. So definitely one day politics is be there. Not educated people should come into politics. ஒரு வேலை நம்ம இறங்கி பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும் அதோட மதிப்பு என்ன, அதோட ஹார்ட் ஒர்க் என்ன, அதோட வேலை என்ன, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குங்க. இந்த கமெண்ட் அடிக்கிறது, கமெண்ட் அடிச்சு போயிட்டே இருக்கலாம் யாராலும். உங்க மேல ஆச்சு அடிச்சாங்கன்னா சும்மா இருப்பீங்களா நீங்க? இப்ப நாங்க வந்து உங்க கேள்வி கேட்கலன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் அடிச்சு போறீங்க. நாளைக்கு இதே உங்க வீட்டுல வந்து யாராச்சும் உங்களுக்கு கமெண்ட் அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? சோ அந்த அளவுக்கு அறுவக்கட்டு தரவான ஆளுங்க இருக்காங்க. சோ அவங்க கிட்ட போய் என்ன பிரோஜனம் பேசி கை காட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. இவங்க மேல தப்பு காட்டுறது அவங்க. நம்ம இறங்கி வேலை பார்த்தா தான் வந்து அது தெரியும். ஆக்சுவலா என்ன வேலை கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் மதிப்பே கிடையாது. தைரியம் தான் வந்து பண்ணிட்டு பேசு, இல்லாட்டி நேரம் வந்து பேசு. Politics is be there, not about that position, but definitely politics. But அதுக்கு ஒரு டைம் இருக்கு. இப்போதைக்கு I'm still working on cinema and I want to direct. நிறைய ஒண்ணு வேலை இந்த ஜோன்லயே ஒண்ணு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. ஆசன் இல்லைங்க. I think educated people should come into politics and it's not that வந்து இண்டஸ்ட்ரி இல்லாதவங்க வந்து பாலிடிக்ஸ் குள்ள வாங்க. Anybody can come into politics because உங்களுக்கு ஒரு நோஷனோ இல்ல ஒரு விஷனோ இருந்தா கண்டிப்பா and if you want to do for the people and help out, definitely it's something which everybody should do. Okay. அது வந்து I feel that எல்லாரும் நம்ம கை காட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. இவங்க மேல தப்பு காட்டுறது அவங்க. நம்ம இறங்கி வேலை பார்த்தா தான் வந்து அது தெரியும். ஆக்சுவலா என்ன வேலைன்னு. இப்போ கூட சோஷியல் மீடியா வந்து எல்லாரும் நெகட்டிவா அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க வந்து அந்த வேலையை பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் கவர்ட் கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் வந்து மதிப்பே கிடையாது. தைரியம் தான் வந்து பண்ணிட்டு பேசு, இல்லாட்டி நேரம் வந்து பேசு. இந்த கமெண்ட் அடிக்கிறது, கமெண்ட் அடிச்சு போயிட்டே இருக்கலாம் யாராலும். உங்க மேல ஆச்சு அடிச்சாங்கன்னா சும்மா இருப்பீங்களா நீங்க? இப்ப நாங்க வந்து உங்க கேள்வி கேட்கலன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் அடிச்சு போறீங்க. நாளைக்கு இதே உங்க வீட்டுல வந்து யாராச்சும் உங்களுக்கு கமெண்ட் அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? சோ அந்த அளவுக்கு அறுவக்கட்டு தரவான ஆளுங்க இருக்காங்க. சோ அவங்க கிட்ட போய் என்ன பிரோஜனம் பேசிக்கிட்டு. சோ அதனால ஒரு வேலை நம்ம இறங்கி பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும் அதோட மதிப்பு என்ன, அதோட ஹார்ட் ஒர்க் என்ன, அதோட வேலை என்ன, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குங்க. ஆக்சுவலி ஐ மீன் அம்மா இஸ் ஒன் ஆஃப் மை ஐடல்ஸ். ஜெயலலிதா அம்மா வாஸ் இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன சோ ஃபனி. ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து அவங்க இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தா. சிம்மி கரேவால் இன்டர்வியூ எதுக்கு தெரியல. ஷோயிங் மை ஹஸ்பண்ட் see her story ன்னு சொல்லிட்டு I find her like an iron lady, இல்லையா? So in fact both of us are sitting watching her 2 days back we were watching her interview. So it's so funny that you showed the picture. So she's somebody I really ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு கேரக்டர் வந்து அந்த டைம்ல வந்து எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு மதுரை வரும்போது. அண்ட் ஐ ஃபீல் இப்ப என்னாச்சுன்னா ஒரு 10 வருஷமா சினிமா ஹஸ் சேஞ்ச்ட். அதாவது கொஞ்சம் ஹைடெக் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கா ஒரு ஃபீலிங் கார ஒரு ரீசன் தான் வந்து மதகஜரா தான் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஐயோ அந்த மாதிரி விண்டேஜ் சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு அதாவது நாட்டமை திரும்ப மாத்தி சொல்ல அந்த மாதிரிலாம் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லைக் ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒரு ரஜினி சார் படமா இருக்கட்டும், ஃபேமிலி படமா இருக்கட்டும், அவரே வந்து மாத்திட்டார். அவரோட ஜானரே மாறிடுச்சு. பட் அதெல்லாம் வந்து ஒரு விண்டேஜ் கிளாசிக் ஒரு ஃபீலிங்ல. சோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியான ஒரு சப்ஜெக்ட், ஒரு 2 ஹீரோயின், சாங், டான்ஸ், ஃபைட், காமெடி எபிசோட், சாண்டை வந்து சந்தானம் வந்து அவ்வளவு அழகா பண்ணிருப்பாரு அதுல. சோ இட்ஸ் a different feeling. சோ அதுக்காக and people know they're not going to expect extreme மேஜரா இருக்கும்னா எல்லாருக்கும் தெரியும். 12 years back பண்ண படம். But you will laugh because the comedy segment is still funny. So that will always make you laugh. So actually வந்து it was my second film. Okay. So after போடப்படி உடனே வந்து எனக்கு ஒரு கமர்ஷியல் சினிமாக்கு ஆன ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த படம் தான். லைக் how commercial cinema they have and ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல. சோ அந்த பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் ஆனது வந்து இந்த படத்துல தான். சோ he was already like you said பீக்ல இருந்த டைரக்டர் தான். அண்ட் இவ்ளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், சந்தானம் சார் இருந்தாரு, மணிவண்ணன் சார் இருந்தாங்க, மனோபாலா சார் இருந்தாங்க, அஞ்சலி இருந்துச்சு. அஞ்சலி also had done அங்காடி தேர் அந்த டைம்ல. she was doing very well. So அந்த மாதிரி சேர்த்து வச்சு இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் பண்ணும்போது it was quite exciting. It was a lot of fun and the story is very funny. சோ அது எந்த டைம்ல வந்தாலுமே வந்து கொஞ்சம் ஒரு எவர்கிரீன் ஸ்டோரி மாதிரி தான். ஜஸ்ட் சிரிப்பீங்க, கண்டிப்பா சிரிப்பீங்க. சோ அந்த விண்டேஜ் ஸ்டைல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்.